எல்லாருமே வணக்கம்ங்க. அது இன்றைக்கி நம்ம லோக்கி சீரிஸோட எபிசோட் 3 and 4 தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் எபிசோட் 1 and 2 போட்டாச்சு. அண்ட் மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸோட எல்லா படமும் போட்டாச்சு. 2 வெப் சீரிஸை போட்டாச்சு. பார்க்காதவங்க அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து கிளியராக புரியும். சரி, இப்போ வாங்க நம்ம டைமை வேஸ்ட் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் 3 லேமன்டீஸ். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே நமக்கு வந்து இந்த லேடி லோக்கியுமே இப்போ செகண்ட் எபிசோடில் வந்து ஒரு கமாண்டர் அடிச்சு போட்டு கூட்டின பேர் பார்த்தீங்கன்னா அந்த லேடி லோக்கி அவங்க 2 பேரும் தான் காமிக்கிறாங்க. அப்போ தான் லேடி லோக்கியுமே வந்து அந்த பொண்ணுகிட்ட சொல்கிறாங்க. இவங்க 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அந்த கமாண்டர் பொண்ணுகிட்ட வந்து இப்போ நீ இந்த ஜூஸ் குடிச்சதுக்கு அப்புறமா நான் என்ன கேள்வி கேட்டாலும் உன்னை எதுவுமே சொல்ல முடியாது, மைண்டு ஃப்ரீஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லும்போது அவளும் அந்த ஜூஸை குடிக்கிறா. மைண்டு ஃப்ரீஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீல். ஸோ அப்போ தான் வந்து டைம் கீப்பர்ஸ் மொத்தமாக எத்தனை பேர் அப்படின்னு கேட்கும்போது அவளால் பதில் சொல்லவே முடியல. ஸோ அவள் நிறைய வாட்டி கேட்குறா, அவளால் சொல்லவே முடியல. அப்போ தான் வந்து நமக்கு தெரிய வருது இந்த கமாண்டர் வந்து அப்படியே மைண்டில் ஒரு எல்யூஷன் மாதிரி நம்ம லேடி லோக்கி பண்ணிக்கிட்டு இருக்கா. ஸோ அப்போ தான் வந்து டைம் கீப்பர்ஸ்லாம் எங்கே இருப்பாங்க அப்படின்னு கேட்கும்போது கோல்டு எலிவேட்டர் அப்படின்ற ஒரு இடத்துல தான் இருப்பாங்க, அந்த டிவியில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்கிறான். அப்போதாமே வந்து இவளுக்கு வந்து வேணுங்கிறது கிடச்சிருச்சு. இப்போ லோக்கி எங்கே இருப்பான் அப்படிங்கிற மாதிரி அவள் பார்க்கும்போது அப்போ தான் லோக்கி அந்த அனபன்னாக்கே வந்திருப்பான். இப்போ அப்படியே கட் பண்ணிங்கன்னா நமக்கு ப்ரெசென்ட்டை காமிக்கிறாங்க. யாரை காமிக்கிறாங்கன்னா நம்ம லேடி லோக்கியுமே காமிக்கிறாங்க. ஸோ அவர் டெலிபோர்ட் ஆகி வந்துடுறா. அந்த இடத்துல லோக்கியுமே டெலிபோர்ட் ஆகி வந்துடுறான். ஏன்னா லோக்கி போன எபிசோடில் இந்த டெலிபோர்ட்டு அந்த பாக்ஸ்குள்ளே தானே வந்தான். ஸோ இப்போ 2 பேரும் அங்கே தான் இருக்காங்க, டிவியில் தான் இருக்காங்க. ஸோ டிவியை அங்கே இருக்கிற சோல்ஜர்ஸ்குள்ளாமே அந்த லேடி லோக்கி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. அப்போ தான் லோக்கி வரா, நம்ம 2 பேரும் ஒன்றா வேலை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அவள் போட்டு செம்மையாக அடிக்கிறா. அப்போ தான் ஜட்ஜு வராங்க. ஸோ அப்போ தான் லோக்கியை வந்து கையில் கத்தி வச்சு லோக்கியை பிடிச்சிக்கிட்டு இருக்கான் அந்த லேடி லோக்கி. அப்போ தானே வந்து நம்ம லோக்கி வந்து இந்த லேடி லோக்கியோட பேக்கெட்டில் டெம்பேட் அப்படின்னு ஒரு இருக்கும், அதை எடுத்துடுறா. ஜட்ஜ் அப்படி அடிக்கலான்னு வரும்போது டெம்பேடில் இருக்கிற பட்டன் அழுத்தி எங்கேயோ கூட்டின்னு போயிடுறான். ஸோ அங்கே கூட்டின்னு போனதுக்கு அப்புறமா எங்கடா கூட்டின்னு வந்து அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்கும்போது அடுத்த வாட்டி இந்த மாதிரி ஒன்று அடிச்சுன்னா நான் உன்னை மேஜிக் பண்ணி உனக்கு காண்டாகிடுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறான். ஸோ அப்போ தான் அந்த பொண்ணை வெறுப்பேற்றுற மாதிரி நிறைய மேஜிக்லாம் பண்ணுறான். அந்த டெம்பேடுமே மறைய வைக்கிற மாதிரி பண்ணுறான். அப்போ தான் வந்து அங்கே ஒரு எரிக்கல் மாதிரி வந்து விழுது. இதே நான் ஓம் பவர் அப்படிங்கிற மாதிரி லேடி லோக்கி கேட்கும்போது அடே எங்கடா கூட்டிட்டு வந்து அப்படின்ட்டு வெளில வந்து பார்த்தா லேமன்டீஸ் அப்படிங்கிற ஒரு கிரகத்துக்கு தான் கூட்டிகிட்டு வந்திருக்கான். ஸோ அது வந்து 2077. ஸோ அது வந்து ஒரு பயங்கரமான அழிவு இடம். என்னன்னு பார்த்துருந்தீங்கன்னா நிலா வந்து அந்த 2077 அந்த டேட்டில் தான் வந்து நிலா வந்து அந்த லேமன்டீஸ் அப்படிங்கிற கிரகத்தை இடிக்க வருது. ஸோ நிறைய எரிக்கல் எல்லாமே விழுது. இவங்களாம் அப்படியே ஓடிட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்து லேடி லோக்கி தலையில் ஏதோ வச்சு அப்படியே வந்து ஏதோ ட்ரை பண்ணுறான். ஆனால் அது என்ன நமக்கு தெரியல. ஸோ இப்போ வந்து அப்படியே 2 பேரும் அவங்க பேர்லாம் சொல்லிக்கிறாங்க. என் பேர் லோக்கி, உன் பேர் என்ன கேட்கும்போது என் பேர் வந்து செல்வினா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஸோ லேடி லோக்கி இதுக்கப்புறம் நம்ம செல்வினானே மென்ஷன் பண்ணலாம். இப்போ அந்த டெம்பேடை வச்சுட்டு அந்த டெம்பேடை வச்சு நம்ம அதே டிவிக்கு போகலாம். ஆனால் அதால் முடியல, ஏன்னா டெம்பேடில் சார்ஜ் இல்லை. ஸோ நம்ம செல்வினா வந்து டைம் கீப்பர்ஸை பார்க்கலான்னு தான் போயிருப்பாங்க. ஆனால் லோக்கி வந்து கெடுத்து விட்டான். ஸோ இப்போ அந்த டெம்பேட் இருக்குது தெரியுமா, அதை வந்து சார்ஜ் பண்ணோன்னா அதுக்கு வந்து ஒரு ஹியூஜ் பவர் தேவை. ஸோ அதுக்காக வீடு இருக்குது அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு வீடுக்குள்ளேயே போயிட்டுருக்காங்க. யாருமேலாம் அதுக்கேற்ற மாதிரி பவரும் இல்லை. அப்போ தான் தூரத்தில் ஒரு வீடு இருக்குது. அந்த வீடை வந்து செல்வினா திறந்து பார்க்கும்போது உள்ளே வந்து யாரோ ஒருத்தவங்க உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து செல்வினா ஷூட் பண்ணுறாங்க. அவள் கொஞ்சம் தூரம் தள்ளி போய் விழுந்துடுறதுக்கப்புறம் லோக்கி வந்து இங்கே இருந்த மக்கள்லாம் எங்கன்னு கேட்கும்போது அவங்களாம் த ஆர்க் அப்படின்னு ஒரு இடத்துக்கு போயிருக்காங்கிறான். எங்களால் அங்கே போக முடியுமா? உங்களால் அங்கே போக முடியாது, ஏன்னா அதுக்கு வந்து டிக்கெட் எடுக்கணும். உங்ககிட்ட டிக்கெட் இருந்தால் கூட கூப்பிட்டு போக மாட்டாங்க, ஏன்னா அங்கே வந்து பணக்காரங்க மட்டும் தான் அலோவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ஆள் சொல்கிறான். அதான் அந்த லேடி வந்து சொல்கிறாங்க. சரி, இப்போ நம்ம த ஆர்க்குக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க 2 பேருமே த ஆர்க் அப்படிங்கிற இடத்துக்கு போகிறாங்க. அங்கே பார்த்தா பணக்காரங்க மட்டும் தான் வர்றாங்க. ஸோ அங்கே நிறைய போலீஸ்லாம் இருக்காங்க. எங்ககிட்ட டிக்கெட் இல்லை. அதனால் நம்ம லோக்கி போலீஸ் மாதிரி வேடம் போட்டுட்டு இந்த செல்வினா அப்படியே கூட்டிகிட்டு அப்படியே அந்த ஆர்க் அப்படிங்கிற அந்த ட்ரெயின்குள்ளே வந்து போகிறாங்க. ஸோ அப்போ அங்கே பார்த்தா பணக்காரங்க மட்டும் தான் அலோவ் பண்ணுறாங்க. ஏழைங்க வந்து சமகாரம் எடுத்து கத்திக்கிட்டு இருக்காங்க. அப்புறமா நம்ம லோக்கியும் செல்வினா உள்ளே வந்துடுறாங்க. அப்போ தான் லோக்கியும் செல்வினா பேசிகிட்டு இருக்காங்க. லோக்கியுமே நான் ஒரு அடாப்டடு தத்தெடுத்தவன் அப்படின்னு சொல்லும்போது நானும் அடாப்டட் தான் தத்தெடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி செல்வினா சொல்கிறா. நீ சிங்கிளாக கமிட்டராக கேட்கும்போது அப்படியே அவங்க பார்த்து அப்படி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்து செல்வினா சொல்கிறா, நீ ஓ வழியில் இரு, நான் என் வழியில் இருக்கேன், இப்போ நம்ம ரெஸ்ட் எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஸோ அப்போ தான் பயங்கரமாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்புறமா நம்ம லோக்கி வந்து பயங்கரமாக குடிச்சிட்டு அங்கே பாட்டெலாம் பாடிட்டு இருக்காரு. யாரை பற்றி பாட்டு பாடிட்டு இருக்காருன்னா நம்ம செல்வினா பற்றி பாட்டு பாடிட்டு இருக்கா. அது ஆஸ்கார்டியன் லாங்குவேஜில். ஸோ பயங்கரமாக பாட்டு பாடிட்டு இருக்காங்க. அப்புறமா நம்ம செல்வினா தூங்கிட்டு இருக்கும்போது தூங்கி ஏந்துடுறாங்க. ஏந்ததுக்கப்புறமா நம்ம லோக்கி செம்மையாக குடிச்சிட்டு அங்கே பாட்டு பாடிட்டு இருக்கான். இதை பார்த்து ஒரு பேசஞ்சர் வெளில இருக்கிற போலீஸை கூப்பிட்டு இங்கே பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். போலீஸுமே வராரு. போலீஸ் வந்து லோக்கி கிட்ட டிக்கெட் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த போலீஸ் சொல்கிறாங்க. நம்ம லோக்கி தான் பயங்கரமாக குடிச்சிருக்காருல, இந்தாங்க டிக்கெட் அப்படின்ட்டு மேஜிக் பண்ணி டிக்கெட்டை வர வைக்கலான்னு பார்த்தா ஆனால் அவர் கையில் வந்து பட்டாசு மாதிரி தான் மேஜிக் பண்ணிட்டு இருக்காரு. இதை பார்த்துட்டு அவங்க செம்ம காண்டாயிடுறாங்க. நம்ம லோக்கியை போட்டு பயங்கரமாக அடிச்சுட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து செல்வினா பயங்கரமாக போலீஸ்லாம் போட்டு அடிச்சுட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்து அங்கே இருக்கிற போலீஸ்லாம் லோக்கியை தூக்கி வெளில எரிஞ்சிடுறாங்க. ஸோ இதை பார்த்து செல்வினாவும் அவன் போட்டோம் அப்படின்னு இருக்கும்போது தான் அவன்கிட்ட தான் டெம்பேட் இருக்கவன் தான் மேஜிக் பண்ணி மறைய வச்சிருக்கான் லோக்கி. ஸோ அதனால் அவன் பின்னாடியே போனால் நம்மளால் டெம்பேடி எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி அவனும் செல்வினா அப்படியே வெளில குதிச்சிடுறான்.
இப்போ 2 பேரும் அப்படியே அந்த ட்ரெயின்லேருந்து அப்படியே அந்த ஆர்க் அப்படின்னு இடத்துக்கு போனோம்ல. ஸோ ட்ரெயின்லேருந்து அப்படியே பொத்துன்னு கீழே விழுந்துடுறாங்க. விழுந்ததுக்கப்புறமா நம்ம இவருக்கு தெரியுமா செல்வினாக்கு வந்து அப்படியே கீழே விழுந்துடுறா. ஸோ விழுந்ததுக்கப்புறமா உனக்கு எதுவும் ஆகலையே அப்படிமா லோக்கி கேட்குறாரு. செல்வினா செம்ம காண்டே போய் ஓரமாக உட்காந்துக்கிறேன். டெம்பேர்டை மரியாதையாக கொடுத்துரு அப்படின்னு தான் டெம்பேர்டை கொடுத்து பார்த்தா அங்கே வந்து நிறைய டேமேஜ் ஆகிருக்கு டெம்பேர்டு. ஸோ ஏன்னா வந்து அவங்க எவ்வளோ பெரிய ட்ரெயினில் வரைக்கும் பொத்துன்னு விழுந்தால அதனால டெம்பேர் லைட்டாக டேமேஜ் ஆயிருக்கு. ஸோ அப்போ தான் லோக்கி வந்து சொல்கிற ஒரு செம்ம ஐடியா போடுறான். என்னன்னா இந்த ஆர்க்கு வந்து நைட்டு கிளம்ப போகுது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் தான் அந்த ஆர்க்குக்கு போயிட்டு அந்த ட்ரெயினை வந்து நம்ம ஹைஜாக் பண்ணிட்டோன்னா நாம் வந்து நம்மளோட எங்கே போகணுமோ அங்கே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரின்ட்டு இந்த ஆர்க்குக்கு போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் நிறைய பேர்லாம் அங்கே இருக்காங்க. ஸோ அவங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த ஆர்க்குக்கு எப்படியாவது போயே ஆகணும் அப்படின்ட்டு அவங்க ஒரு விடாமுயற்சியில் அப்படியே அங்கே இருக்கிறவங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டு இவங்க 2 பேரும் அப்படியே போகிறாங்க. இப்போ அந்த ஆர்க்கு கிட்ட போகிறாங்க. அப்பா அந்த நிலா இருக்குது தெரியுமா, அது வந்து அப்படியே கிட்ட அந்த லேமன்டீஸ் அப்படிங்கிற கிரகத்தை வந்து அப்படியே இடிக்கிற மாதிரி வருது. ஸோ கிட்ட வந்துருச்சு, நிறைய எரிக்கல் எல்லாமே வந்து விழுது. அப்புறம் அந்த ஆர்க்குமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இது அப்படியே டேமேஜ் ஆகுது. இதெல்லாம் பார்த்து லோக்கியோ செல்வினாவும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. செல்வினா அட போட அப்படிங்கிற மாதிரி திரும்பிட்டு அங்கே போகிறாங்க. லோக்கி மட்டும் அங்கேயே நிற்கிறாரு. ஸோ எபிசோட் 4 த நெக்ஸஸ் ஈவெண்ட். எபிசோட் 4 ஸ்டார்டிங்லேயே நமக்கு ஆஸ்கார்டை தாங்க காமிக்கிறாங்க. ஆஸ்கார்டு அப்படியே காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க ஒரு பொண்ணு உட்காந்து பொம்மையை வச்சு விளையாடிட்டு இருக்கா. அப்போது அங்கே இருக்கிற அந்த டிவிஎஸ் சோல்ஜர்ஸ்லாம் இருக்காங்க. டெலிபோர்ட்டாகி ஆஸ்கார்டுக்கு வராங்க. அந்த பொண்ணு அப்படி தரதானே இழுத்துட்டு போகிறாங்க. ஸோ அந்த பொண்ணு அந்த டிவியில் நடக்கிறதெல்லாம் பார்த்து ரொம்பவே பயப்படுறா. ஸோ போகிறதுக்கு முன்னாடி ரீசெட்டும் பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ அந்த பொண்ணு நடக்கிறதெல்லாம் பார்த்து ரொம்பவே பயப்படுறா. அப்புறமா அங்கே ஜட்ஜும் இருக்காங்க. ஜட்ஜோட கையை கடிச்சிட்டு அந்த டெம்பேர்டு இருக்குது தெரியுமா, அதை எடுத்துக்கிட்டு டெலிபோர்ட் ஆகி போயிடுறா. ஸோ இப்போ அப்படியே கட் பண்ணிங்கன்னா நமக்கு ப்ரெசென்ட்டை காமிக்கிறாங்க. இவங்க இருக்காங்க தெரியுமா இந்த ஜட்ஜு, இவங்க போயிட்டு அந்த டைம் கீப்பர்ஸ் 3 பேர் இருக்காங்க தெரியுமா, அவங்கள போய் பார்க்கலான்னு போகும்போது அந்த பொண்ணு தப்பிச்சு ஓடிருப்பா. அப்புறமா மறுபடியும் இப்போ ப்ரெசென்ட்டை காமிக்கும் போது மறுபடியும் பார்க்குறாங்க. டைம் கீப்பர் செம்மையாக டோஸ் விட்டுருப்பாங்க போல் ஜட்ஜுக்கு. ஜட்ஜு வந்து இந்த மோர்பியஸ் கிட்ட எதுக்கு அந்த வேறு தப்பிக்க விட்டு இப்போ பாரு 1 நாள் தான் எல்லாம் தப்பிச்சு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லா படத்துக்கு மோர்பியஸ் மேலே போட அவங்களுமே வந்து அவன் மோர்பியஸ் நல்லா இந்த மாதிரிலாம் நான் ஒன்றும் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இங்கே பாரு 1 நாள் தான் அந்த 2 வேரியன்ஸுமே போனாங்க. இப்போ உங்கள் இதாக இருக்கவங்க 2 பேரும் வந்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜட்ஜு வந்து ரொம்ப கோவமாக ஹார்ஷாக வந்து நம்ம மோர்பியஸ் கிட்டே பேசுகிறாங்க. இப்போ நமக்கு லோக்கியோ செல்வினாவை தாங்க காமிக்கிறாங்க. ஸோ அவங்க 2 பேரும் தெரிஞ்சு போச்சு நம்ம சாக தான் போகிறேன்ட்டு. அப்புறம் 2 பேரும் மனசு விட்டு பேசிகிட்டு இருக்காங்க. செல்வினா சொல்கிறாங்க, நான் வந்து ஆஸ்கார்டில் தான் நல்லா ஞாபகம் இருக்குது, என்ன தான் டிவியில் பிடிச்சி வந்து கூட்டின்னு வந்துட்டாங்க, நான் அந்த ஜட்ஜோட கையை கடிச்சு டெம்பேர்டு எடுத்துக்கிட்டு போனேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் நமக்கு தெரிய வருது இந்த ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு பொண்ணு காமிச்சிருவாங்க. அந்த பொண்ணு வேறு யாருமே செல்வினா தான். செல்வினா சின்ன வயசில் தான் இதெல்லாம் நடந்திருக்கு. ஸோ அவங்க வந்து சொல்கிறாங்க, நான் வந்து வளர்ந்ததுக்கப்புறம் டைம் லைன் மாறி தான் நான் எல்லாமே வளர்ந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் இன்னொன்று சொல்கிறாங்க, டிவியில் இருக்கிறவங்க யாருக்குமே வந்து இப்போ அவங்க டிவியில் தான் நான் பிறந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் அதெல்லாம் உண்மை கிடையாது. டிவிக்கு வரதுக்கு கூட அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருந்திருக்கு. அந்த வாழ்க்கையில் இருக்கிற மைண்டு ஃபுல்லாத்தையும் எரேஸ் பண்ணியிருக்காங்க டிவியே. ஸோ அதை அவங்க மைண்டு ஃபுல்லாத்தையும் எரேஸ் பண்ணிவிட்டு டிவியில் தான் எல்லாம் பிறந்த மாதிரி அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படியே கட் பண்ணால் நம்ம வந்து இவங்க லோக்கியும் செல்வினாவும் அந்த டெலிபோர்ட்டில் வந்திருப்பாங்க. எப்படி வந்திருப்பாங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா, அவங்க சாகிற நேரத்தில் கரெக்டாக டிவியை வந்து டெலிபோர்ட் ஆகி லோக்கியும் செல்வினா கூட்டின்னு வந்திருப்பாங்க. ஸோ 2 பேருமே பிரித்து 2 பேரும் கூட்டின்னு போகிறாங்க. லோக்கி ஒரு பக்கம் கூட்டின்னு போகிறாங்க, செல்வினா ஒரு பக்கம் கூட்டின்னு போகிறாங்க. ஸோ அப்போ தான் வந்து லோக்கி வந்து மோர்பியஸ் கிட்ட சொல்கிறாரு, இங்கே பாருங்க இப்போ நீங்கள் இருக்கிறதே வந்து உங்கள் மைண்ட் வந்து ஃபுல் எரேஸ் ஆகிருக்கு, நீங்கள் டிவியாவால் பிறந்தா சொன்னீங்களா அதெல்லாமே போய் அப்படிங்கிற மாதிரி லோக்கி சொல்கிறாரு. மோர்பியஸ் சொல்கிற, நீ ரொம்ப பேசுகிற அதனால் நீ இங்கே போ அப்படின்ட்டு டெலிபோர்ட் பண்ணி ஆஸ்கார்டு காமிச்சு விட்றாங்க. அங்கே பார்த்தா தோரோட ஃப்ரெண்டு ஒருத்தி இருப்பாள். ஸோ அவள் கையில் வந்து லோக்கியோட முடி இருக்கும். ஸோ இதை பார்த்த உடனே அவள் வந்து அப்படியே டைம் லூப்பை செட் பண்ணி விட்டாங்க. அவள் பாட்டும் லோக்கியை போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கா டைம் லூப்பில். பயங்கரமாக அடி வாங்கிட்டு இருக்கா ஒரு பக்கம் லோக்கி. ஸோ அந்த டைம் லூப்பை செட் பண்ணிட்டாங்க மோர்பியஸ். அதனால் வந்து லோக்கி பயங்கரமாக ஒரு பக்கம் அடி வாங்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் நம்ம ஜட்ஜு வந்து செம்ம காண்டா இருக்காங்க. ஸோ மோர்பியஸ் கிட்ட வந்து கையெழுத்து வாங்கிட்டாங்க. எதுக்கு கையெழுத்து வாங்கினாங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா, நீ இந்த மாதிரி நீ லோக்கி கிட்ட இனிமேல் போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி, லோக்கியோட கேஸை நீ எடுத்து நடத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கையெழுத்து வாங்கிடுறாங்க. ஸோ அதே மாதிரி இந்த செல்வினா பக்கமும் நீங்கள் போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. செல்வினா கிட்ட போய் யார் பர்சனாக போய் பேசக்கூடாது சொல்லும் போது தான் நம்ம இவர் இருக்கா தெரியுமாங்க மோர்பியஸ், அவர் போயிட்டு அதான் நம்ம மோர்பியஸ் வந்து இந்த லோக்கியை வந்து அதான் கூட்டின்னு வந்துடலாம், ஆஸ்கார்ட்லேருந்து கூட்டின்னு வந்துடலாம் அப்படின்னு ஒரு பிளானில் இருப்பார். ஸோ நேரத்தில் அவங்க இந்த மாதிரி சொல்கிறாங்களா, அப்புறமா என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே வந்து இந்த இவகிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. யார்கிட்ட, அந்த ஜட்ஜி கிட்ட. ஸோ ஜட்ஜி கிட்ட வந்து பேசுகிறாங்க. ஜட்ஜி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீ ஒரு இடத்துக்கு போனோன்னா நீ எந்த இடத்துக்கு போவ அப்படின்னு கேட்கும்போது எனக்கு சரியாக தரல அப்படின்னு மோர்பியஸ் சொல்கிறாரு. ஸோ அப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, லோக்கி கிட்ட போயிட்டு அதை ஆஸ்கார்ட்லேருந்து கூட்டின்னு வந்துட்டாரு. ஸோ இப்போ லோக்கி கிட்ட தான் பேசிகிட்டு இருக்காரு. ஜட்ஜோட பேச்சை மீறி போய் லோக்கி கிட்ட பேசுகிறாரு. ஸோ லோக்கி நீ ஏதோ சொல்ல வந்தியே சொல்லு அப்படின்னு சொல்லும்போது தான், இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு மாதிரி சொல்லும்போது தனாவட்டாக பேசுகிறாரு லோக்கி. ஸோ அப்போ தான் அவர் சொல்லியிருப்பா தெரியுமா, அவங்க மைண்டில் இருக்காது எல்லாத்தையுமே டிவியை எரேஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே சொல்கிறாரு. ஸோ செல்வி நான் போய் சொல்கிற உண்மை சொல்கிறாள் இல்லை, எனக்கு தெரிஞ்சால் வந்து உண்மையை தான் பேசுவா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஓ அப்படியா. அதே மாதிரி டிவியோட டைம் ஃப்ளோ நடந்துச்சு. அந்த ஃப்ளோ எதிர்பாராத விதமாக நடந்துச்சு. அது எப்படி நீ பண்ண, இல்லை நான் 2 பேரும்
மனசை விட்டு பேசணும், வேறு எதுவும் அவங்களுக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ண நமக்கு செல்வினாவை தான் காமிக்கிறாங்க. செல்வினா ஒரு பக்கம் அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கா. உட்காந்துட்டு இருக்கும்போது இந்த ஒரு சோல்ஜர் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து 315 சோல்ஜர் அப்படின்வாங்க. ஸோ அந்த சோல்ஜர் வந்து நம்ம செல்வியோட மைண்ட் கண்ட்ரோல் பண்ணியிருப்பாள். ஸோ அப்போ வந்து அவங்க வந்து ஏதோ அவங்களுக்கு பழைய நினைவுலாம் ஞாபகம் வந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ மறுபடியுமே வந்து பேசுகிறாங்க. அதான் யாருன்னா நம்ம செல்வினாவும் அந்த 315 அப்படிங்கிறவங்க சோல்ஜரை பேசுகிறாங்க. என்னை எப்படி உங்கள் மைண்ட் ஏதோ வந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது தான் நீ வந்து நான் உன்னை மைண்ட் கண்ட்ரோல் பண்ணலாம், அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போ அப்படிங்கிற மாதிரி செல்வினாவும் சொல்கிறாங்க. இப்போ அப்படி கட் பண்ணால் நமக்கு வந்து ஜட்ஜை தான் காமிக்கிறாங்க. நான் என்ன சொன்னேன், அவன் பேச்சுக்கு போகக்கூடாதான்னு சொன்னேன், நீ ஏன் அவன் கிட்டே போன அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது இல்லை ஒரு விஷயம் கேட்க தான் போனோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்துருந்தீங்கன்னா நம்ம இவங்க இருக்காங்க தெரியுமா ஜட்ஜு திசை திருப்பி அவங்க கிட்ட ஒரு டைம் அப்படியே சுட்டுறாரு நம்ம மோர்பியஸ். இப்போ அப்படியே கட் பண்ணி நமக்கு செல்வினாவும் அந்த 315 அப்படிங்கிற சோல்ஜர் தான் காமிக்கிறாங்க. ஸோ அவங்க டெலிபோர்ட் ஆகி மைண்டோட அதான் நம்ம செல்வினோட இடத்துக்கு போயிருப்பாங்க. ஸ்டார்டிங்கில் செல்வினோட என்ட்ரியே ஒரு இடம் இருக்குல்ல, அந்த இடத்துக்கு போகிறாங்க. ஸோ அங்கே போயிட்டு அப்படியே நம்ம செல்வினா அப்படியே அந்த சோல்ஜரோட கையை பிடிக்கிறாங்க. பிடிக்கும்போது அந்த சோல்ஜருக்கு பழைய நினைவு எல்லாமே மைண்டுக்கு வந்து போகுது. ஸோ இதெல்லாம் என்னென்னு கேட்கும்போது தான் செல்வின் எல்லாத்தையுமே எடுத்து சொல்கிறாங்க. ஓ அப்படியா அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த சோல்ஜருக்கு எல்லாமே தெரிய வருது. ஸோ இப்போ நம்ம மோர்பியஸை காமிக்கிறாங்க. அதை பற்றி ஒரு யோசிச்சுட்டு இருக்காரு லோக்கி சொன்னது. ஒருவேளை நம்ம வந்து வேற ஒரு இடத்துல தான் இருந்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லும்போது தான் அந்த டைம் படம் சுற்றுப்பாரில் அதை எடுத்து பார்க்குறாங்க. பார்க்கும்போது அவங்க ஒவ்வொருத்தவங்களோட மைண்டே அதான் மைண்ட் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அந்த டைம் படம் தெரிய வருது. ஸோ இதுக்கு எல்லாமே வந்து செல்வினாவுக்கு தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி லோக்கியை போய் பார்க்குறாரு. லோக்கியை பார்த்தோன்னே நம்ம போய் உடனே போயிட்டு செல்வினாவை போய் காப்பாற்றலாம், செல்வின் என்ன பண்ணி வச்சிருக்காங்க இதில் போய் காப்பாற்றலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்புறம் என்ன வந்து பார்த்தா செல்வினா வந்து அவங்க உட்காந்துட்டு இருக்கும்போது ஜட்ஜு பார்க்குறாங்க. பார்க்கும்போது அவள் அப்படியே மழையில் நனைஞ்ச மாதிரி இருக்குது. யார் செல்வினா, ஏன்னா அப்போ அந்த இடத்துல மழை பெஞ்சிருக்கும். ஸோ நான் மழையில் நனைஞ்ச மாதிரி இருக்குது. அப்போ தான் வந்து இவங்க லோக்கியும் மோர்பியஸும் உட்காந்துட்ருப்பா. அதை வந்துட்டு இருக்கும்போது தான் ஜட்ஜு பார்த்துட்டு உன்னை நான் என்ன பண்ண சொல்ல நீ என்ன பண்ணியிருக்க அப்படிங்கிற மாதிரி மோர்பியஸை உடனே சாவடிச்சிடுறாங்க. லோக்கி இதை பார்த்துட்டு ஏன் சாவடிச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ அப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்துட்டிங்கன்னா அந்த செல்வினாவையும் நம்ம இவங்க இருக்காங்க திரும்ப லோக்கி அவங்க எல்லாமே டைம் கீப்பர்ஸ் கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. 15 அப்படிங்கிற அந்த சோல்ஜரையுமே வாண்டட் லிஸ்ட்டில் போட்டுறாங்க. இப்போ அந்த டைம் கீப்பர்ஸ் கிட்ட கூட்டிகிட்டு போகும்போது அவங்க கடைசி ஆசை என்ன அப்படிங்கிற மாதிரி அவங்க 3 பேர் கேட்குறாங்க. இவங்களுமே வந்து அதுக்கெல்லாம் நாங்கள் பயப்பட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துக்கு 315 வரா. இவங்களெல்லாம் கட்டி போட்டு வச்சிருக்காங்க. எப்படி இவங்க சண்டை போடுவாங்க கேட்கும்போது 315 வந்து அந்த 315 சோல்ஜர் வந்து அவங்க எல்லாமே அவங்க கட்டி போட்டது எல்லாமே அவுத்து விட்டுட்டு 3 பேர் பயங்கரமாக செம்மையாக சண்டை போட்டுட்ருக்காங்க. எல்லா சோல்ஜரும் செத்து போயிட்டாங்க. ஜட்ஜு மட்டும் இன்னும் இருக்கா. ஸோ அப்போ தான் வந்து சரி ஓகே நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்கள் நாங்கள் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி டைம் கீப்பர்ஸை பயப்படுறாங்க. என்னடா அவங்களுக்கு வேணும்ன்ட்டு நம்ம செல்வினா அப்படியே அந்த நடுவில் ஒரு டைம் கீப்பர் இருப்பான். அவன் கழுத்தை அறுத்துறாங்க செல்வினா. அப்புறமா வந்து நம்ம லோக்கி வந்து எனக்கு ஒன்று ரொம்ப ரொம்ப ரொம்பன்னு சொல்லும்போது கரெக்டாக நம்ம இவங்க இருக்காங்க தெரியுமா ஜட்ஜு பின்னாடி இருந்து அப்படியே ஏந்து நின்று லோக்கியை போட்டு தள்ளுருவாங்க. அப்புறமா நம்ம இவங்க இருக்காங்க தெரியுமாங்க, அதாங்க நம்ம செல்வினா, இவங்க நம்ம ஜட்ஜ் இருப்பாங்க தெரியுமா அவங்கள வந்து லாக் பண்ணிடுறாங்க. ஸோ இப்போ அப்படியே கட் பண்ணால் நமக்கு போஸ்ட் கிரெடிட் சீனை காமிக்கிறாங்க. அங்கே நம்ம லோக்கியை தான் காமிக்கிறாங்க. நான் நரகத்தில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது அங்கே லோக்கியோட வேரியன்ஸ் எல்லாமே இருப்பாங்க. இதோட இந்த எபிசோடும் முடியுது.